வடிவேல் சார் வந்து மாபெரும் நடிகருங்க. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த கேரக்டர் வேணா யார் வேணா நடிச்சிடலாம். ஆனா மக்களை சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயம். அந்த மக்களை சிரிக்க வைக்கிற அந்த நடிகர்ல வந்து கடவுளோட ஸ்ட்ரெயிட்டா ஆசீர்வாதம் வாங்கினவங்க. வடிவேலோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க அந்த சொன்னீங்களே, ஏத்தி விட்டு இறக்கி விடுறான் அந்த மடியில, கிட்டத்தட்ட 8 டேக்கு 9 டேக் அப்போ ஃபிலிம் வேற அப்போ. மொட்டை வெயில் 12 மணி இன்னும் ஞாபகம் இருக்கு. சுந்தர் சார், அப்பா முடிப்பா என்னப்பா சிரிச்சுட்டே இருக்கீங்கட்டு. வேற வழி இல்லை. ஏன்னா அந்த மாபெரும் நடிகை முன்னாடி நடிக்கிறது ரொம்ப கஷ்டன்றது இது வரைக்கும் நான் ஃபீல் பண்றேன். என்னன்னா அப்படி அவ்வளவு தூரம் அந்த வின்னர் நடிச்சு, நகரம் மறுபக்கம், இது மாதிரி நிறைய படங்கள் அவரோட நடிச்சு கூட இப்ப 14 வருஷம் கழிச்சு கேங்கர்ஸ்ல நடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சீன் வந்து 4-5 டேக் சிரிச்சிருவோம். ஏன்னா ஆமா, அவருடைய கண்டிப்பா. ரியாக்ஷன் இது அப்படின்றப்போ நடிகனா நம்ம முன்னாடி வந்து அவர் முன்னாடி நம்ம தோத்துருவோம். ஆமா, கண்டிப்பா. அத விஜய் சாரே சொல்லியிருக்காரு. அவர் கூடலாம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, கண்டிப்பா. நான் இந்த தடவை தோத்துட்டேன். ஆனா 1 டேக்ல எடுப்பேன். எடு சந்தோஷம். 4 டேக் ஆச்சு. மாபெரும் நடிகை. அது வடிவேல் சார்லாம் நம்ம வந்து லெஜெண்ட். அவங்ககிட்ட பக்கத்துல இருக்க முடியாது.